வணக்கம். இது அரசியல் ஆபரேஷன். அதிமுக பாஜக கூட்டணி, அதற்குள் இருக்கக்கூடிய குழப்பங்கள், எடப்பாடியினுடைய டெல்லி பயணம், அமித்ஷாவினுடைய தமிழ்நாடு வருகை உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை பற்றி இன்றைக்கு பேச இருக்கின்றோம். குறிப்பாக அதிமுக ஒரு பாமகவினுடைய ஒரு பிரிவு போய் சேர்ந்திருப்பதாக செய்திகளில் வந்திருக்குது. இதை பற்றியெல்லாம் விவாதிக்க இருக்கின்றோம். முதலில் பத்திரிகையாளர் திரு யோகேஷ் அவர்கள், வணக்கம். அதிமுக கூட்டணி எங்களுக்கும் ஆட்கள் சேர்றாங்க அப்படிங்கிற மாதிரி அன்புமணியெல்லாம் போய் சேர்ந்துருக்காரு. அப்போ அதிமுக கூட்டணி வலுவாகிறதா அல்லது அதனுடைய நிலைமை என்ன? அப்படி இல்லை, வலுவாகிறதுக்கு என்ன இருக்குது? 2021 என்ன கூட்டணி இருந்ததோ தோல்வி அடைஞ்சாங்க அந்த தேர்தலில். அதே கூட்டணியோட தான் மறுபடியும் 2026க்கும் வராங்க. இதில் முதல் கோணல் முற்றிலும் கோணல் அப்படிங்கிற மாதிரி இன்னமும் அதிமுக கூட்டணியில் ஒருவேளை வெற்றி பெற்றால் என்டிஏ ஆட்சியா அல்லது அதிமுக ஆட்சியா அப்படிங்கிற ஒரு குழப்பம் நிலவிட்டே இருக்குது. ஏன்னா அமித்ஷா எப்போ தமிழ்நாட்டுக்கு வந்தாலும் இங்கே என்டிஏ கூட்டணி ஆட்சி தான் அமையப்போகுது அப்படின்னு சொல்லி பேசிட்டு வர்றாரு. ஆனால் எடப்பாடி தனியாக போய் பேசும்போது அதிமுக ஆட்சின்னு தான் சொல்கிறார். அதிமுக தலைமையிலான ஆட்சின்னு கூட அவர் சொல்லலை. அவர் கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முற்றிலும் மறுக்கக்கூடியவராக இருக்கிறார். அவங்க என்னென்னா கூட்டணி ஆட்சி தான், என்டிஏ ஆட்சி தான். ஆந்திராவில் எப்படி இருக்குது, மகாராஷ்டிராவில் எப்படி இருக்குது, அதுபோல் தமிழ்நாட்டிலும் கூட்டணி ஆட்சி தான். நாங்கள் தான் அலையன்ஸுடைய நேஷ்னல் ஹெட்டு, நாங்கள் டிசைட் பண்ணுறதை தான் இங்கே இருக்கக்கூடிய ஆட்சி நிகழ்த்தும் அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க. இந்த குழப்பத்தை முதல்ல அவங்களுக்குள்ளே அவங்க பேசி தீர்த்துக்க வேண்டிய நிலைமையில் இருக்கிறாங்க. அந்த குழப்பம் தலைவர்கள் மத்தியில் மட்டும் இல்லாமல் தொண்டர்கள் மத்தியில் மிக அதிகமாக இருக்கிறது. ஏன்னா இது ஜெயலலிதா பண்ணிட்டு போன ஒரு குழப்பம் தான் சொல்லணும். 2016 தேர்தலில் கூட்டணி கட்சிகளே இல்லாமல் 234 தொகுதிகளும் ரெட்டலை, இனிமேல் அதிமுக எல்லா தேர்தலிலும் இதே அணுகுமுறையோடு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தொண்டர்களை ஜெயலலிதா ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனாங்க. ஆனால் அதுக்கப்புறம் எடப்பாடி வந்தார். அவர் ஒரு பலவீனமான தலைமையாக இருந்தார். எடப்பாடி வந்ததுக்கு பிறகு கட்சி சுக்குநூறாக உடஞ்சி போச்சு, பல பிரிவுகளாக பிரிஞ்சு போச்சு. நம்ம கண்ணுக்கு தெரியறது ஓபிஎஸ், அமமுக, சசிகலான்னு தான். இதை தவிர்த்துட்டு மாவட்ட அளவில் நிறைய பிரிவுகளாக பிரிஞ்சு போயிருக்கு. கேசி பழனிசாமி போன்றவர்கள்லாம் பெயரே இல்லாமல் தாங்கள் தான் அதிமுக அப்படின்னு கிளைம் பண்ணிக்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்குது. உச்சநீதிமன்றம் வரைக்கும் வழக்கு போட்டிருக்கு. ஆமாம், அது மாதிரியான ஒரு நிலைமை இருக்குது. அதிமுக இவ்வளவு குழப்பமான ஒரு நிலைமையில் மறுபடியும் நம்மளுக்கு கூட்டணி வேணும்னு சொல்லிட்டு 2019 பாஜக கூட்டணிக்கு திரும்பவும் போனாங்க. ஜெயலலிதா என்ன சொன்னாங்க, 2004 அவங்க பாஜக கூட்டணியிலேருந்து விலகினதுக்கு பிறகு இனிமேல் பாஜகவுடன் எந்த காலத்திலும் ஒட்டும் இல்லை, உறவும் இல்லைன்னாங்க. ஆனால் எடப்பாடி அதை புதுப்பிச்சு கொடுத்துட்டு போனார் மறுபடியும். அது சரியாக வரலை. பாஜக அதிமுக கூட்டணி என்பது ஒரு இயல்பான கூட்டணி இல்லை. அந்த கூட்டணி 98 மட்டும்தான் ஓரளவுக்கு வெற்றியை பெற்றது. அதை தவிர்த்துட்டு அவங்க கூடும்போதெல்லாம் தொடர்ச்சியாக தோல்வியை தான் தழுவிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஈஸியாக ஜெல்லாக மாட்டேன்றாங்க. ஏடிஎம்கே கேடர்ஸ் பிஜேபியோடு ஜெல்லாக மாட்டேன்றாங்க. எத்தனை முறை பாஜகவுடன் அதிமுக கூட்டணி அமைத்தாலும் தோல்விதான் அப்படிங்கிறது இங்கே நிரூபிக்கப்பட்டிருக்கு. இது நம்ம சும்மா வெறும் பேச்சுக்காக சொல்லலை, வாக்கரசியலில் நிரூபிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் இன்றைக்கி நயனா நாகேந்திரன் ரொம்ப சுமூகமாக பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு, உடன்பாடு ரொம்ப உறுதியாக இருக்கு. இல்லை, பேச்சுவார்த்தையில் என்ன பேசப்பட்டதுன்னு யார் சொன்னது? பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்டவர்கள் யாராவது சொன்னாங்களா? அம்மாவை பார்த்தீங்களா? அப்போலோவில் கேட்டப்போ அம்மாவை பார்த்தவர்களை பார்த்தோம்னு சொன்னாங்களே. அந்த மாதிரியான தகவல்களை தானே இவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. எடப்பாடி ஏதாவது சொன்னாரா? அமித்ஷா என்கிட்ட இவ்வளோ சீட்டு கேட்டார், இவ்வளோதான் கொடுக்க முடியும்னு சொல்லியிருக்கிறேன் அப்படின்னு எடப்பாடி ஏதாவது சொல்லியிருக்காரா? இல்லைனா பாஜகவுடைய தலைமை, அதாவது அமித்ஷா தான் தலைமைன்னு வச்சுங்களேன், அமித்ஷா ஏதாவது சொல்லியிருக்காரா? ஏடிஎம்கே கிட்ட நாங்கள் இந்த மாதிரியான ஒரு நெகோசியேஷனில் போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காரா? ஆனால் தகவல்கள் மட்டும் எப்படி வருதுன்னா, அதிமுக கிட்ட 60 தொகுதிகளை எங்கள் பொறுப்பில் கொடுத்துருங்க, என்டிஏவுக்கு 60 தொகுதிகளை கொடுத்துருங்க, மீதி இருக்கிற தொகுதிகளில் நீங்கள் நின்றுக்குங்க அப்படிங்கிற மாதிரி நான் பேசியிருக்கிறேன். இந்த 60ல் நான் ஓ பன்னீர்செல்வத்துக்கும் சீட்டு கொடுப்பேன், சசிகலாவுக்கும் சீட்டு கொடுப்பேன், யாருக்கு வேணுமானாலும் கொடுப்பேன், அதையெல்லாம் நீ கேட்கக்கூடாது அப்படின்னு அமித்ஷா எடப்பாடிக்கு ஆணையிட்டு இருப்பதாக தான் நமக்கு டெல்லியிலேருந்து வரக்கூடிய தகவல்கள் எல்லாமே சொல்லிகிட்டு இருக்கு. இங்கே இவர் என்ன பண்ணுறாருன்னா, இல்லை அங்கேயே மறுத்துட்டாரு. வெளியில் பேட்டி கொடுக்கும்போது அங்கேயே யார்? எடப்பாடி தானே மறுத்தாரு. ஆமாம், இல்லைங்க, அதுக்கு முன்னாடி இங்கே ஹோட்டலில் முதல்ல கூட்டணியை அமித்ஷா அறிவிக்கும் போது அமித்ஷா என்ன சொன்னார்? என்டிஏ தலைமையிலான கூட்டணி ஆட்சின்னு சொன்னார். அப்போவே எடப்பாடி அமித்ஷா சொற்கள் மாறலை. அதுலேருந்து அவர் மாறவே இல்லையே. எடப்பாடி மட்டும்தானே அதிமுக தலைமையிலான கிடையாது, அதிமுக ஆட்சின்னு எடப்பாடி மட்டும்தான் சொல்கிறார். அதை பாஜக அக்செப்ட் பண்ணவே இல்லையே. அப்படி இருக்கும்போது இந்த கூட்டணி முதல் கோணலே முற்றிலும் கோணல் அப்படிங்கிற மாதிரி நிலைமை.
தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன பண்ணுறாருன்னா, நான் தான் இங்கே வந்து ரொம்ப வலிமையான ஒரு தலைவர், அதனால தான் வந்து பாமக வந்து எங்கிட்ட வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறார். பாமகவே இன்றைக்கி வந்து குழப்பத்தில் இருக்குது. அது வந்து அப்பா மகன் குடும்ப பிரச்சனையால் அந்த கட்சி வந்து 2 பிளவாக இருக்கிறது. எப்படி வந்து அந்த ஒரு விஷ பரீட்சையில் எடப்பாடி இறங்கினார் அப்படின்னு தெரியல. ஏன்னா எடப்பாடிக்கு எதனால் பாமக தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய சொந்த மாவட்டமான சேலத்தில் அதிமுக வெற்றி பெற வேண்டுமானால் பாமகவுடைய சப்போர்ட் தேவை. ஆனால் பாமக இன்னைக்கு 2 பிளவாக பிளந்து இருக்குது. நிறைய நிர்வாகிகள் அன்புமணி பக்கம் இருப்பதாக கூறப்பட்டாலும் கூட அந்த பாமகவுக்கு வாக்களிக்கக்கூடிய வாக்காளர்களுக்கு ஒரு சென்டிமெண்ட் உண்டு, ராமதாஸ் சென்டிமெண்ட் உண்டு. அப்படி இருக்கும்போது முழுமையாக பாமக வாக்குகள் கிடைக்குமான்னு சொல்ல முடியாது. இல்லை, அந்த அமைப்பை கட்சியை உருவாக்கியதே ராமதாஸ் தான். அப்படி இருக்கும்போது இவர் அமைச்சிருக்கக்கூடிய கூட்டணி பாருங்கள், என்னாலேயும் பார்கெயின் பண்ண முடியுது, என்னாலேயும் கட்சிகளை உள்ளே சேர்க்க முடியுதுன்னு இவர் டெல்லி பாஜக தலைமைக்கு காமிக்கிறதுக்காக அன்புமணி தலைமையிலான பாமகவை அந்த பாமகவுடைய அந்த பிரிவை வந்து இவர் வந்து கூட்டணிக்குள்ளே சேர்த்து இருந்தாலும் கூட அது ஒரு முழுமையான ஒரு பலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கூட்டணியாக இல்லை. இது மாதிரியான குழப்பங்களுக்கு நடுவில் இவங்க தேர்தலை பிரச்சாரம் செய்ய போகும்போது இன்னும் ஏகப்பட்ட குழப்பங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. என்னென்னா, என்டிஏவுடைய கொள்கைகள், அவர்களுடைய செயல் திட்டங்கள் அது முற்றிலும் மாறானதாக இருக்குது. அதிமுக வந்து ஒரு பிராந்திய கட்சி, ஒரு மாநில கட்சி. அதிமுகவுடைய கொள்கைன்னு அவர்கள் சொல்லிக்கொள்ளக்கூடிய கொள்கைகளுக்கு முற்றிலும் மாறுபாடான ஒரு இதில் இருக்குது. இவர்களுக்கு எதிரணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் திமுக கூட்டணி பார்த்திங்கன்னா ஐக்கிய முற்போக்கு கூட்டணின்ற பேரில் இருக்காங்க, இந்தியா கூட்டணின்ற பேரில் தேசிய அளவில் செயல்பட்டு இருக்காங்க. ஆனாலும் கூட அந்த காங்கிரஸ்காரர்கள் வந்து அவர்கள் அங்கே டெல்லி பேசக்கூடிய கொள்கைகளை வந்து இங்கே வந்து பேச முடியாது. இப்போது மொழி, இடபிள்யூஎஸ் இது மாதிரியான பிரச்சனைகளில் தமிழ்நாடு காங்கிரஸ் எந்த வகையிலேயாவது இங்கு இருக்கக்கூடிய கூட்டணி தலைமையாக இருக்கக்கூடிய திமுகவுக்கு எதிரான ஒரு நிலையை வந்து எடுக்க முடியாது. எடுத்தால் அது நாளைக்கு வாக்கு கேட்டு போகும்போது பிரச்சனையாகுங்கிறது அவர்களுக்கே தெரிந்திருக்குது. அவங்க ஒரு தேசிய கட்சி தான். தேசிய கட்சியாக இருந்தாலும் கூட மாநில அளவில் வரும்போது அவர்கள் வந்து மாநில நலன்களுக்கு முன்னுரிமை கொடுக்கக்கூடிய ஒரு இது இருக்குது. ஆனால் இங்கே என்ன மாதிரியான நிலைமைன்னு பார்த்தீங்கன்னா, பாஜகவுடைய மதவெறி அரசியலையே பின்பற்ற வேண்டிய ஒரு நிலையில் அதிமுக இருக்கிறது. இது ரொம்ப வெட்ட வெளிச்சமானது திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் தான். திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் பாஜகவின் ஊதுகோலாகத்தான் எடப்பாடி பேசியிருக்கிறாரே தவிர்த்துட்டு, அவருக்கு இத்தனை ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் தனக்கு வாக்களித்து கொண்டிருந்த, அதிமுகவுக்கு வாக்களித்து கொண்டிருந்த சிறுபான்மையினர், பிற்படுத்தப்பட்டோர், ஒடுக்கப்பட்டோர் இவர்களுடைய நலனை பற்றி அவர் வந்து எந்த வகையிலும் யோசிப்பதில்லை. அவர் ஒரு சங்பரிவாரத்தினுடைய ஆழ்மனை தான் அவருடைய குரல் இருந்தது. ஓட்டப்பந்தயம் ஆரம்பிக்க போகுது. தேர்தலில் ஒரு ஓட்டப்பந்தயம்னு வச்சுங்களேன். எடுத்ததுமே இங்கே என்டிஏ கூட்டணின்னு சொல்கிறதா, அதிமுக கூட்டணின்னு சொல்கிறதா அப்படின்னு நமக்கு தெரியல. அந்த கூட்டணி வந்து இங்கே வந்து முதல்ல 10% ஓட்டு எனக்கு வேணாம், 10-11% சிறுபான்மையினர் ஓட்டு எங்களுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பின்னாடி நின்று தான் ஓடவே ஆரம்பிக்கிறாங்க. அந்த வகையில் பார்க்க போனால் 2026 தேர்தலில் அதிமுக வந்து ஏகப்பட்ட சேலஞ்சஸை வந்து அவர்கள் வந்து எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். முதல்ல அவர்கள் வாக்காளர்களை கன்வின்ஸ் பண்ணுறாங்களோ இல்லையோ, கூட வரப்போகிற கூட்டணி கட்சியினரை கன்வின்ஸ் பண்ணணும். எடப்பாடி ஓபிஎஸ்ஐ துரோகி என்கிறார், இவர் வந்து அமமுக தலைவரான தினகரன் வந்து எடப்பாடியை துரோகி என்கிறார். இப்போ எல்லா துரோகிகளும் சேர்ந்து ஒன்றா போய் வாக்கு கேட்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. பாஜக அப்படி ஒரு கட்டாயத்தை எடப்பாடிக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. இதிலேருந்து அவங்க வந்து தேர்தலில் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதான் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஆன்டி இன்கம்பன்சி, அதாவது 4.25 ஆண்டுகள் ஆகிறது திமுக ஆட்சி வந்து. பொதுவாக ஒரு ஆட்சி இருந்தால் ஒரு ஆன்டி இன்கம்பன்சி, ஆட்சிக்கு எதிரான மனநிலை அப்படிங்கிறது உருவாகும். அந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்குதா இப்போ? இல்லை, ஆட்சிக்கு எதிரான ஒரு மனநிலைங்கிறது மக்கள்கிட்ட வந்து சின்ன சின்ன அதிருப்திகள் எப்போவுமே இருக்க தான் செய்யும். ஆனால் அது வந்து வெளிப்படையாக தெரியக்கூடிய அளவுக்கான ஒரு அதிருப்தி வந்து இப்போ தமிழ்நாட்டில் வந்து நம்ம பார்க்க முடியல. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், அதிமுக ஆட்சியின் போதெல்லாம் மக்கள் மத்தியில் வந்து அந்த ஆன்டி இன்கம்பன்சி வந்து வெளிப்படையாக தெரியும். ஆனால் இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டு மக்களிடம் ஒரு ப்ரோ இன்கம்பன்சி இருக்கிற மாதிரியான ஒரு விஷயமாக தான் தெரியுது. ஏன்னா வந்து 2021 தேர்தல் அறிக்கையில் திமுக என்னவெல்லாம் சொல்லிச்சோ அதையெல்லாம் மேக்சிமம் தன் சக்திக்கு என்ன முடியுமோ அது எல்லாத்தையுமே வந்து செஞ்சுருக்கு. 1-2 வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியல அப்படின்னு சொன்னால் அது வந்து ஒன்றிய அரசாங்கத்துடைய முட்டுக்கட்டைகளால் இருக்குது. உதாரணத்துக்கு நீட்டு மாதிரியான விஷயங்களை வந்து நீட்டில் நமக்கு விலக்கு வேணும், நம்ம மாநிலத்துக்கு விலக்கு வேணும், அது மாதிரியான விஷயங்களில் வந்து இவங்களால் ஏன் பண்ண முடியலைன்னா அது வந்து ஒன்றிய அரசாங்கத்துடைய இதில் இருக்குது. நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு இருக்குது. ஆட்சி தொடரும் பட்சத்தில் அதற்காக அவங்க வந்து தொடர்ச்சியாக அந்த முயற்சிகளை எடுத்து செய்ய போகிறாங்க. கடந்த தேர்தலில் பார்த்திங்கன்னா 2021 பார்த்திங்கன்னா அதிமுக கூட்டணி பெரிய அளவில் நம்பின விஷயம், அதாவது எடப்பாடியே நம்ம லாஸ்ட் பாலில் 6 அடிச்சிருக்கிறோம் அப்படின்னு நினைக்கக்கூடிய விஷயமாக
வன்னியருக்கு 10.5% உள்ஒதுக்கீடு தான். அந்த அறிவிப்பை வெளியிடுவதற்காகவே தேர்தல் கமிஷன் தேர்தல் தேதியை அன்னைக்கு வந்து சாயந்தரமாக தான் சொல்லிச்சு. இவர் இந்த அறிவிப்பை ஒரு ஜிஓவை போடணும், இவர் போட்டார்னா இந்த எலெக்ஷனில் வந்து வன்னியர்கள் முழுக்க வந்து அதிமுகவுக்கு ஆதரவு அளிப்பாங்க, அதன் மூலமாக வந்து அதிமுக கூட்டணி, அதாவது அதிமுக பாஜக கூட்டணி வந்து வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் கமிஷனே தேர்தல் தேதியை வந்து ரொம்ப லேட்டாக அறிவிச்சுது. அன்றைக்கி ஈவினிங் தான் அறிவிச்சுது. இவர் காலையில் ஜிஓ போடுறதுக்காக ஈவினிங் தான் அறிவிச்சுது அப்படின்லாம் மக்கள் மத்தியில் வந்து விமர்சனங்கள் எல்லாம் இருந்தது. ஆனால் அன்னைக்கே வந்து திமுக சொல்லிச்சு, இது வந்து ஏமாத்து வேலை, ஒரு சாதிக்கு வந்து இடஒதுக்கீடு கொடுக்க முடியாது, அரசியலமைப்பு சட்டத்தில் வந்து அதுக்கு வந்து வழி கிடையாது, ஒரு பிரிவுக்கு தான் கொடுக்க முடியும், ஒரு சாதிக்கு தனியாக கொடுக்க முடியாது, உங்களை எல்லாம் ஏமாத்துறாங்க அப்படின்னு வந்து திமுக வந்து அன்னைக்கே சொல்லிச்சு. இல்லைங்க, உள்ஒதுக்கீடு வந்து கலைஞர் கொடுத்தாரு, அருந்ததியர் சமூகத்துக்கு வந்து உள்ஒதுக்கீடு கொடுத்தாரு. ஆனால் அதை எப்படி கொடுத்தாருன்னா அருந்ததியருக்குன்னு சொல்லி கொடுக்கல, SCAன்னு அவங்கள ஒரு பிரிவாக்கி தான் கொடுத்தாரு. இதற்கு முன்பாக 89 MBCன்னு சொல்லிட்டு ஒரு பிரிவை உருவாக்கி அந்த இடஒதுக்கீட்டை கேட்டவர்களுக்கு எல்லாமே வந்து கொடுத்தாரு. இதை வந்து முறையாக செய்யணும். முறையாக செய்யணும்னா அதற்கான தரவுகள் வேண்டும். வன்னியருக்கு 10% இடஒதுக்கீடு உள்ஒதுக்கீடு தேவை அப்படின்னா அதற்கு இவர்களுக்கு தரவு வேணும். தரவு இதிலிருந்து கிடைக்கும், மக்கள் தொகை கணக்கெடுப்பு, சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்தால் மட்டும்தான் அதை கொடுக்க முடியும். ஒன்றிய அரசாங்கம் மக்கள் தொகை கணக்கெடுப்பே எடுக்க மாட்டேங்குது, எடுத்தாலும் அதை சாதி வாரியாக எடுக்குமா அப்படின்னு சொல்ல முடியாது. அப்போ வந்து அன்புமணி வந்து சீன் ரொம்ப போட்டார்ல, அதிமுக கூட்டணி போகிறதுக்காக ஒரு சீன் போட்டார். ஃபோன் எடுத்து அவங்க அப்பா கிட்ட அழகா மாதிரியெல்லாம் ஒரு டிக்டாக் வீடியோ மாதிரியெல்லாம் ஒன்று பண்ணியிருந்தார், போன தேர்தலில் பண்ணியிருந்தார். இப்போ பார்த்தீங்கன்னா கடந்த 5 ஆண்டுகளில் அன்றைக்கி திமுக எச்சரித்ததை போலவே அந்த 10%ங்கிறது வந்து நீதிமன்றத்தில் வந்து சேலஞ்ச் செய்யப்பட்டு அவர்கள் வந்து அதை ஒத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இன்றைக்கி வந்து அதை மறுபடியும் நீங்கள் கொண்டு வரணும்னா மக்கள் தொகை கணக்கெடுப்பு சாதி வாரியாக எடுக்கப்பட வேண்டும், ஒன்றிய அரசாங்கம் எடுக்க வேண்டும். ஆனால் அன்புமணி மற்ற மிகவும் பிற்பட்ட சமூகத்தை விட குறைவான எண்ணிக்கையில் அரசினுடைய சலுகையோ இடஒதுக்கீட்டு முறையிலையோ நீங்கள் பின்தங்கி இருந்தாலும் அதுக்குமான வாய்ப்பு. ஆமாங்க, அதுக்கு வந்து நீங்கள் வந்து தரவு கொடுக்கணும், அதுக்கு வந்து பிரிவை ஏற்படுத்தணும். இது எதையுமே செய்யாமல் எடப்பாடி கொண்டு போயிட்டார். நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்ப்பனர்களுக்கு ஒதுக்கீடு இடஒதுக்கீடு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றிய அரசாங்கம் கொண்டு வந்திருக்கு. அதை கூட பார்ப்பனர்களுக்குன்னு சொன்னால் நீதிமன்றத்தில் சேலஞ்சு பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அரிய வகை ஏழைகள் அப்படின்னு ஒரு புது பிரிவை உருவாக்கி தான் வந்து அவர்களால் கொடுக்க முடிஞ்சிருக்கு. அது நிற்குமா நிற்காதாங்கிறது வந்து போக போக தான் தெரியும்னு வச்சுங்களேன். ஆனால் இது ஏன் சொல்கிறோம்னா இந்த 5 ஆண்டுகளாக அன்புமணி திமுக மீது வைத்த குற்றச்சாட்டு 10% ஒதுக்கீடு வந்து நம்மளுக்கு வரவிடாமல் பண்ணிட்டாங்க அப்படின்னு. அது எடப்பாடி சொன்னது. எடப்பாடி அவசரத்துக்கு ஆத்திரத்துக்கு போட்டு போன ஒரு ஜிஓ. அந்த ஜிஓவை போடும்போது எல்லாரும் எச்சரித்தாங்க, நீ போடுறது வந்து சட்டப்படி தவறு, இதுக்கு தரவுகள் இல்லை, இதை முறையாக செஞ்சுருக்கணும்னு சொல்லிட்டு திமுக போன்ற கட்சிகள் அன்னைக்கே வந்து எச்சரிச்சது. அதை மீறி செஞ்சதுனால நீதிமன்றத்தில் சேலஞ்ச் ஆகியிருக்கு. இவர் இந்த 5 ஆண்டுகளாக மக்கள் தொகை கணக்கெடுப்பை தமிழ்நாடு அரசாங்கம் எடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தார். டாக்டருக்கு படிச்சிருக்கிறாரு, ஒன்றிய அமைச்சராக இருந்திருக்கிறாரு, அவருக்கு இந்த ஒரு சின்ன விஷயம் கூட தெரியல. எப்படிங்க கணக்கெடுப்பை எப்படி வந்து தமிழ்நாடு மாநில அரசாங்கம் எடுக்க முடியும்? மாநில அரசாங்கம் சர்வே எடுக்கலாம். ஏற்கனவே பீகாரில் ஒரு சர்வே எடுத்துருக்குறாங்க, கர்நாடகாவில் ஒரு சர்வே எடுத்திருக்காங்க. அந்த சர்வே படி பாலிசியில் சில டிசிஷன்ஸ் எடுத்தப்போ அது நீதிமன்றத்தில் சேலஞ்ச் செய்யப்பட்டு மாநில அரசாங்கத்துக்கு இந்த அதிகாரமெல்லாம் கிடையாது, இந்த சர்வே சும்மா நீ வச்சுக்கோ, இதை வச்சு வந்து சட்ட ரீதியாக எந்த இதுவும் பண்ண முடியாது, சட்ட ரீதியான வேல்யூ கிடையாதுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் தூக்கி போட்டிருக்காங்க. இப்போது 2027 மக்கள் தொகை கணக்கெடுப்பை எடுப்பதாக ஒன்றிய அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. அதை சாதிவாரி கணக்கெடுப்பாக தான் எடுக்கணும் என்கிற ஒரு நிபந்தனையை விதித்து தான் பாமக இன்றைக்கி அந்த கூட்டணியில் என்டிஏ கூட்டணியில் போய் இணைஞ்சிருக்கா அப்படிங்கிற ஒரு தெளிவு வந்து தேவைப்படுகிறது. திரு மோசஸ், அதாவது யுவசன் அவர்கள் சொன்னாங்க அதிமுகவினுடைய அந்த ஓட்டப்பந்தயத்து தேர்தல் ஓட்டப்பந்தயத்தில் 10 அடி பின்னாடி இருந்து தான் வந்து ஆரம்பிக்கிறாங்க, அப்படியான நிலைமையில் அவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி, உங்களுடைய பார்வையில் இந்த அதிமுக கூட்டணி அதுக்குள்ளே இருக்கக்கூடிய குழப்பங்கள், அதில் எங்களை சேருங்கன்னு சொல்லி ஓபிஎஸ் போன்றவர்களுடைய கோரிக்கைகள், அவர்களை சேருங்கள் என்று அமித்ஷா போன்றவர்களுடைய பரிந்துரைகள், இவற்றெல்லாம் வந்து ஒரு கையில் வந்து இடக்கையால் புறந்தள்ளக்கூடிய அளவில் வந்து எடப்பாடி டெல்லியில் பேசியிருக்காரு. இந்த சூழல் வந்து அவர்களுக்கு சாதகமாக இருப்பதால் இப்படி பேசுகிறாரா, இல்லை எந்த காரணத்துக்காக எடப்பாடி இந்த ஒரு முடிவு எடுத்துக்குது? முதல்ல தமிழ்நாடு தேர்தல் வரப்போகுது. இப்போ வந்து மக்களுடைய பர்செப்ஷன் எப்படி பார்க்குறாங்கன்னா, எப்படி பார்த்தாங்க கடந்த காலங்களில் அப்படின்னா, திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி இந்த பர்ஸ்பெக்டிவில் தான் நம்ம அப்ரோச் பண்ணியிருப்போம்.
திமுக தலைமையிலான கூட்டணி திமுக தலைமையிலான கூட்டணினே நம்மளால் சொல்ல முடியுது. அதிமுக தலைமையிலான கூட்டணி நம்மளால் சொல்ல முடியல. பாஜக தலைமையிலான அதிமுக கூட்டணி அப்படின்ற ஒரு பர்செப்ஷனை இங்கே செட் பண்ணது யார்? பிஜேபி. டெல்லியிலிருந்து தமிழ்நாட்டில் அதிகாரம் செலுத்துவோம். ஆமாம், இந்த பர்செப்ஷனை செட் பண்ணியிருக்காங்களா? இது தமிழ்நாட்டுடைய பொலிட்டிக்கல் கிளைமேட்டுக்கு ஒத்து வராத ஒரு செட்டப். தமிழ்நாட்டு மக்கள் எதை விரும்புவாங்கன்னா, உனக்கு முடிவெடுக்க தெரியுமா, உன் கட்சி முடிவு உனக்கு எடுக்க தெரியுமா, நிர்வாக முடிவு உனக்கு எடுக்க தெரியுமா, இந்த பார்வையிலிருந்து தான் தமிழ்நாட்டு மக்கள் அரசை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. உன் கட்சி முடியும் முதல்ல உங்களால் எடுக்க முடியல. யாராவது ஒருத்தரை கட்சியில் சேர்க்குறீங்க, ஒருத்தரை நீக்கிறீங்க, தர்ம யுத்தம் இருக்கணும் இருக்கக்கூடாது, எல்லா விஷயமே உங்களுக்கு அசைன்மெண்ட் எங்கேருந்து வருதுன்னா டெல்லியிலேருந்து வருது. வந்தாலும் அதில் கிளாரிட்டி வரணும்னா திருப்பியும் போகிறீங்க, போயிட்டு கேட்டுட்டு வரீங்க. அப்போ ஒரு கட்சி முடிவே எடுக்க முடியாத அளவுக்கான எதிர்கட்சி இங்கே இருக்குது. கூட்டணி முடிவாச்சும் எடுக்க முடியுதான்னு கேட்டால் அது இன்னும் சுத்தம். இப்போது எலெக்ஷன் கிட்ட நெருங்கிடுச்சு. தமிழிசை சவுந்தரராஜன் மேடையில் என்ன பேசுகிறாங்க? இப்போ அமித்ஷா வந்திருக்கும் போது என்ன சொல்கிறாங்க? இலை துளிர்க்கிறதோ இல்லையோ தாமரை மலர்ந்தே தீரும். இப்படி யாராச்சும் திமுக கூட்டணியில் இருக்கிறவங்க சொல்கிறாங்களா? நீங்கள் அதிமுக தலைமையிலான கூட்டணி நீங்கள் போனதுக்கு அப்புறமா இலை துளிர்க்காம எப்படி ஒரு ஆனால் அவங்க அந்த பர்செப்ஷன் எப்படி செட் பண்ணுறாங்க பாருங்க. ஒரு பக்கம் நயினார் நாகேந்திரன் என்ன சொல்கிறாருன்னா, எங்களுக்கு 2026 எங்களுடைய இலக்கு கிடையாது, 2029 தான் எங்களுடைய இலக்கு அப்படின்னு அவர் ஒரு பர்செப்ஷனை செட் பண்ணுறாரு. ஒரு பக்கம் அண்ணாமலை, இப்போ இவங்கெல்லாம் ஒரு கூட்டணியாக சேர்ந்துருக்கிறாங்கல்ல, இவங்க திமுக மேலே வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டுன்னு ஒன்று இருக்குல்ல, திமுக அரசு மேலேயும் திமுக கூட்டணி மேலேயும் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ரொம்ப நிறைய விஷயங்கள் சொன்னாலும் ரொம்ப லிமிட் பண்ணி நம்ம ஒரு ரெண்டு மூணு விஷயத்தை எடுத்துப்போமே. ஊழல் குற்றச்சாட்டுன்றாங்க. இப்போ போயிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆளுநரை பார்த்து சந்தித்து மனு கொடுத்துட்டு வந்திருக்கிறார். இப்போ இவர் மனு கொடுத்துட்டு வந்திருக்கிறார்ல, இவர் 2017 இவங்க அமைச்சர்கள்லாம் ஊழல் பண்ணாங்கன்ட்டு அன்னைக்கு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் போயிட்டு ஒரு லிஸ்ட்டை கொண்டு போயிட்டு ஆளுநர்கிட்ட கொடுத்துட்டு வந்தார். இப்போ அந்த அன்புமணி ராமதாஸ் யாரோட கூட்டணியில் இருக்கிறாரு? அதிமுகவோட கூட்டணியில் இருக்கார். இப்போ ஒன்று அன்புமணி ராமதாஸ் 2 ஸ்டாண்ட் எடுக்கணும். நான் கொடுத்த லிஸ்ட் உண்மை, 2017 அமைச்சர்கள் மேல நான் கொடுத்த ஊழல் பட்டியல் உண்மை, பள்ளிக்கல்வித்துறையில ஒரு பேரையும் வச்சு விட்டாரு, டயர் நக்கி தமிழ் ஊரும் நல்லுலகத்துக்கு இவர்களை பற்றி ஒரு பேரை வச்சு விட்டாரு. அப்போ அன்னைக்கு 2017 அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஆளுநர் கிட்ட கொடுத்த அந்த பட்டியல் யாருக்கு எதிராக அந்த ஊழல் பட்டியல் கொடுத்தாரு? அதிமுக எதிராக தான் கொடுத்தாரு. அந்த கூட்டணியில போயிட்டு இப்போ அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சேர்ந்திருக்கிறார். யாருக்கு அப்புறமா? அமித்ஷாவுடைய வருகைக்கு அப்புறமா. அவர் பாஜக கூட்டணியை எப்போ கன்ஃபார்ம் பண்ணார்னா, அவர் மேலே இருந்த சிபிஐ வழக்கு சம்மரி ட்ரையலாக விசாரிக்கப்படும், தினசரி விசாரிக்கப்படும் மாற்றம் தான் இங்கே கூட்டணியை உறுதி செஞ்சார். அப்போ நான் சொல்றது பாராளுமன்ற தேர்தலில். அடுத்தது இன்னொரு பக்கம் இப்போ பாமக இருக்கிறவரும் அதிமுக மேலே அதிமுக ஆட்சி காலகட்டத்தில் ஊழல் குற்றச்சாட்டை லிஸ்ட் போட்டு எடுத்துட்டு கவர்னர் கிட்ட கொடுத்தவங்க. இன்னொரு பக்கம் அண்ணாமலை என்ன சொன்னார்? நான் எப்படி டிஎம்கே ஃபைல்ஸ் வெளியிட்டனோ அதே போல் ஏடிஎம்கே ஃபைல்ஸை ரெடி பண்ணிட்டேன், வெளியிட போகிறேன்னாரு. இப்போ கூட்டணிக்கு எப்போ தேர்தல் வந்துருச்சு, எப்போ வெளியிட போறாருன்றத அண்ணாமலை தான் சொல்லணும். இப்போ 2 குற்றச்சாட்டு, ஊழல் குற்றச்சாட்டுன்னாங்க. ஆனால் அவங்க கட்சி, அவங்க கூட்டணி இருக்கக்கூடியவங்களே அவங்க மேலே ஊழல் குற்றச்சாட்டை சுமத்திருக்கிறாங்க. ஸோ இந்த அளவில் தான் அவங்களுடைய கூட்டணியே இருக்கு. ரெண்டாவது விஷயம், பொருளாதார தமிழ்நாட்டு அரசின் மேலே வைக்கக்கூடிய முக்கியமான குற்றச்சாட்டு என்ன சொல்றாங்கன்னா, பொருளாதாரம் சீரழிஞ்சிருச்சு, ஏகப்பட்ட கடன் வாங்கிட்டாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை இவங்க முன்வைக்கிறாங்க. இப்போ அதுக்கு நம்ம கிட்ட ஒன்றிய அரசு கொடுத்த சில டேட்டாவும் தமிழ்நாடு அரசு தன் பட்ஜெட்டில் தாக்கல் பண்ண சில டேட்டாவும் நம்ம கிட்ட இருக்கு. இப்போ அது பக்கம் பார்த்தோன்னா ஜிஎஸ்டிபின்னு சொல்கிறோம். இப்போ ஜிஎஸ்டிபியில் தமிழ்நாட்டுக்கு வேல்யூ எவ்வளோ, அப்போது உத்தரப்பிரதேஷ் இவங்க கம்பேர் பண்ணக்கூடிய உத்தரப்பிரதேஷுடைய வேல்யூ எவ்வளோ நம்ம கம்பேர் பண்ணி பார்ப்போமே. ஒரு சில இண்டிகேட்டரை மட்டும் நம்ம வச்சு செக் பண்ணி பார்ப்போம். அதாவது இவங்கெல்லாம் கூட்டணியாக இருந்து அரசு மேலே இருக்கக்கூடிய குற்றச்சாட்டை நம்ம இந்த டேட்டாவை நம்ம இந்த இடத்துல மாநில அளவில் தமிழ்நாட்டை விட பெரிய மாநிலம், மக்கள் தொகை அடிப்படையில் தமிழ்நாட்டை விட 3 மடங்கு பெரிய மாநிலம் உத்தரப்பிரதேஷ். அப்போ தமிழ்நாட்டுடைய ஜிஎஸ்டிபியில் மொத்த தமிழ்நாட்டுடைய ஜிஎஸ்டிபியுடைய வேல்யூ 35.7 லட்சம் கோடி தமிழ்நாட்டுடைய ஜிஎஸ்டிபியுடைய வேல்யூ. இதை நீங்கள் உத்தரப்பிரதேச போயிட்டு கம்பேர் பண்ணீங்கன்னா 30.8 லட்சம் கோடி தான் அவங்களுடைய வேல்யூ. தமிழ்நாட்டோட குறைவு. ஆனால் பாப்புலேஷனில் அவங்க அதிகம். பாப்புலேஷன் அதிகமாக இருந்தான்னா தமிழ்நாடு மாதிரி 2 மடங்கு பாப்புலேஷன் அவங்க அதிகம். பாப்புலேஷன் அதிகமாக இருந்ததுன்னா வழக்கமாகவே அவங்க பர்ச்சேசிங் பவர் அவங்ககிட்ட அதிகமாக இருக்கும். பர்ச்சேசிங் பவர் அதிகமாக இருந்திருந்தனா ஜிடிபியில் அது எதிரொலிச்சிருக்கும். ஆனால் உத்தரப்பிரதேஷுடைய தமிழ்நாட்டுடைய ஜிடிபி வேல்யூ இவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிற அந்த இண்டிகேட்டரில் அதிகம். ரெண்டாவது பர் கேபிட்டல் இன்கம். இப்போ பர் கேபிட்டல் இன்கம்மை டோட்டல் ஜிஎஸ்டிபியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாப்புலேஷனில் தமிழ்நாட்டில் சராசரியாக ஒரு ஆண்டுக்கு 3,53,000 ரூபாய் நம்மளுடைய டோட்டல் ஜிஎஸ்டிபி பிளஸ் பர் கேபிட்டல் இன்கம் நம்ம கால்குலேட் பண்ணுறது பாப்புலேஷன் நம்ம டிவைட் பண்ணோம்னா சராசரியாக ஒரு தனிநபர் ஒரு வருஷத்துக்கு 3,53,000 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க. இதே நீங்கள் உத்தரப்பிரதேசில் போய் பார்த்தீங்கன்னா 1,07,000 ரூபாய் தான் அவங்களுடைய ஆண்டு வருமானமாக இருக்குது. ரெண்டாவது கடன் ரேஷியோ, டெப்ட் கடன் ரேஷியோ
ஆர்பிஐ வந்து ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் எவ்வளோ கடன் வாங்கலாம் அப்படின்னு ஒரு கிரைட்டீரியாவை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. யூனியன் கவர்மெண்ட்டும் ஒரு கிரைட்டீரியாவை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ரெண்டாவது இதுக்கு ஒரு ஆக்ட் ஒன்று இருக்குது, FRBM ஃபிஸ்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி பட்ஜெட் மேனேஜ்மெண்ட் ஆக்ட். அந்த ஆக்ட்லேயும் ஒரு மாநில அரசு எவ்வளோ கடன் வாங்கலாம் அப்படின்றத வரையறுச்சிருக்கிறாங்க. அதுக்கு உட்பட்டு தான் தமிழ்நாடு அரசு கடன் வாங்கியிருக்கிறாங்க. ஆனால் உத்தரப்பிரதேஷ் அப்படி வாங்கியிருக்கிறாங்களான்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் ஜிஎஸ்டிபியில் தமிழ்நாடு அரசு வாங்கியிருக்கிற கடன் 26.7% தான். ஆனால் உத்தரப்பிரதேஷ் வாங்கியிருக்கிறது 30.8%. தமிழ்நாட்டுக்கான வேல்யூ இது எவ்வளவு அவங்க சேஃப் அது ஃபிக்ஸ் பண்றாங்கல்ல, அது யூனியன் கவர்மெண்ட் வந்து 15th ஃபைனான்ஸ் கமிஷன் அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிற சேஃப் லிமிட் எவ்வளோன்னா 28.7. 20 குறைவாக 2%. ஆமா 28.7 யூனியன் கவர்மெண்ட்டுடைய 15th ஃபைனான்ஸ் கமிஷன் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிற சேஃப் லிமிட்டை விட தமிழ்நாட்டுடைய மாநில அரசு குறைவாக தான் நம்ம கடன் வாங்கியிருக்கிறோம். ஃபிஸ்கல் டெபிசிட்டில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பட்ஜெட்டில் நம்மளுக்கு இவ்வளோ இன்கம் இருக்குது, இவ்வளோ எக்ஸ்பெண்டிச்சர் இருக்குது அப்படின்றத நம்ம போடுவோம். அப்போது நம்மளோட இன்கமுடைய நம்ம எக்ஸ்பெண்டிச்சர் ரேட் வந்து ஒரு சில இடங்களில் அதிகமாக போகும். ஃபிஸ்கல் டெபிசிட்டில் யூனியன் கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிற அந்த சேஃப் லிமிட் வந்து 3.5% டோட்டல் அந்த மாநிலத்துடைய ஜிஎஸ்டிபியில். ஆனால் தமிழ்நாடு வாங்கியிருக்கிறது 3% இருக்கும். இப்போ உத்தரப்பிரதேஷ் இதை விட அதிகம். ஆனால் இந்த அரசு வந்து பொறுப்பேற்கும் பொழுது 2021 வந்து கரெக்டாக வந்து எவ்வளோ வந்து இங்கே ஃபிஸ்கல் டெபிசிட் இருந்ததுன்னா 4.91% இருந்தது. அது குறைஞ்சிருக்கு. இப்போ குறைச்சி இப்போ நம்ம 3%க்குள்ளே கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறோம். ஸ்டேட்டுடைய ஓன் இன்கம்னு ஒன்று இருக்கும்ல, ஒரு மாநில அரசுக்கு ஒட்டுமொத்த வருவாய்னு இருக்கும்ல, இதை வந்து யூனியன் கவர்மெண்ட்டுடைய கான்ட்ரிபியூஷன் ப்ளஸ் நம்மளுடைய கான்ட்ரிபியூஷன் ஒன்று இருக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுடைய வந்து ஒட்டுமொத்த வருவாயில் நம்ம வந்து 76% நம்மளுடைய சொந்த வருமானத்தை கொண்டே நம்ம வந்து நம்மக்கிட்ட இந்த ரெவென்யூ வருது. நம்மளுக்கு யூனியன் கவர்மெண்ட் கான்ட்ரிபியூட் பண்ணுறது வெறும் 24% தான். அதே நீங்கள் உத்தரப்பிரதேஷ் எடுத்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக 48% தான் வந்து அவங்களுடைய ஸ்டேட் கான்ட்ரிபியூஷன். மொத்தமாக 52% யூனியன் கவர்மெண்ட்லேருந்து அவங்களுக்கு கிடைக்கிது. ஒட்டு மொத்தமாக நீங்கள் யூனியன் கவர்மெண்ட்டுடைய அந்த வரி பகிர்வில் தமிழ்நாட்டுக்கு கிடைக்கிறது வெறும் 4% தான். உத்தரப்பிரதேஷ்க்கு மொத்தமாக 18%, அதாவது 17.9, நியர்லி 18% அவங்களுக்கு டெல்லிக்கு மிக அருகில் இருக்கிறதுனால வந்து கிடைக்குதோ. தமிழ்நாடு வடிவேல் காமெடி தான் எனக்கு ஞாபகம் வருது நீங்கள் சொல்லும்போது. அதுபோல் உத்தரப்பிரதேஷ்க்கு தான் இவங்க அதிகமாக கொடுக்குறாங்க. இதில் எஸ்ஜே சூர்யா வந்து ஒரு பிஜேபியை சேர்ந்தவர் வந்து ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தார். என்னென்னா தமிழ்நாட்டுடைய கடன் வந்து 9.5 லட்சம் கோடி, ஒரு நாளைக்கு வந்து அவங்க இன்ட்ரெஸ்ட் செலுத்துறது மட்டுமே வந்து 171 கோடின்னு வந்து ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. ஆனால் பிஜேபி நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்களேன், 2014 இவங்க ஆட்சிக்கு வரும்பொழுது கிட்டத்தட்ட 55 லட்சம் கோடி தான் கடன் இருந்தது. இப்போ கிட்டத்தட்ட 12 வருஷத்தில் 196 லட்சம் கோடி ரூபாய் வந்து கடன், அது 2,05,000 உயர்ந்துருச்சு. நீங்கள் அந்த ரேஷியோ 5 லட்சம் கோடி. ஆமாம், நீங்கள் அந்த ரேஷியோ பார்த்தீங்கன்னா 225% ரேட்டு வந்து பர்சன்டேஜ் அதிகம். அப்போது உங்களுக்கு இருக்கக்கூடிய வந்து அந்த கடனுக்கு மட்டுமே நீங்கள் ஒரு ஆண்டுக்கு நீங்கள் வட்டி மட்டுமே, இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் எவ்வளோ வட்டி கட்டுதுன்னு சொன்னார்ல, யூனியன் கவர்மெண்ட் ஒரு ஆண்டுக்கு மட்டுமே 12,78,338 கோடி ரூபாய் ஒரு வருஷத்துக்கு அவங்க இன்ட்ரெஸ்ட்டாக பே பண்ணுறாங்க. இதை வந்து 365 நாள் நீங்கள் டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 3,500 கோடி வட்டி மட்டுமே கட்டுது ஒன்றிய அரசு. இப்போ இந்த டேட்டா இவங்க சொல்கிறாங்கல்ல, தமிழ்நாடு அரசு வந்து பொருளாதாரத்தை சீரழிச்சிட்டாங்க, அவங்க வந்து கடன் வாங்கிட்டாங்க அதிகமானா, அது ஒருத்தையுமே கிடையாது அப்படின்றது தான் நம்மளுக்கு இந்த இண்டிகேட்டர்ஸ்லாம் நம்மளுக்கு காட்டுது. அதுக்கடுத்து குற்றச்சாட்டு இவங்க மேலே வைக்கிறது என்னென்னா, தேர்தல் அறிக்கை இவங்க வந்து நிறைவேற்றலை, சொன்ன தேர்தல் அறிக்கை இவங்க வந்து நிறைவேற்றாமல் போயிட்டாங்க அப்படின்றாங்க. ஆனால் அதிமுக ஆட்சி காலகட்டத்தில் இந்த 10 ஆண்டு காலகட்டத்தில் அவங்க சில தேர்தல் அறிக்கை கொடுத்துருப்பாங்கல்ல, அதில் எத்தனை பர்சன்டேஜ் அவங்க வந்து நிறைவேற்றிருக்கிறாங்கன்னா, அவங்க வந்து ஒரு குறிப்பிடத்தக்க பர்சன்டேஜ், ஒரு 35% கூட அதை நிறைவேற்றலை அப்படின்றது தான் உண்மையாக இருக்குது. இப்போது ஒரு உதாரணத்துக்கு நம்மளுக்கு ஞாபகம் இருக்கும், வீட்டுக்கு இன்டர்நெட் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னாங்களா இல்லையா? வீட்டுக்கு மொபைல் கொடுப்பேன்னு சொன்னாங்க, மோனோ ரயிலை கொண்டு வருவேன்னு சொன்னாங்க. இதெல்லாம் யார் ஆட்சி காலகட்டத்தில் சொல்கிறது? வீட்டுக்கு இன்டர்நெட் கொடுத்தாங்களா? அம்மையார் ஜெயலலிதா அவங்க கொடுத்தாங்களா, இல்லை எடப்பாடி அவர்கள் கொடுத்தாரா? கிடையாது. செல்ஃபோன் கொடுத்தாங்களா? இப்போ இந்த மாதிரி ஒரு லிஸ்ட்டு நம்மளால் வந்து அதிமுக காலகட்டத்தில் அவங்க வாக்குறுதியாக கொடுத்தது எதெல்லாம் நிறைவேற்றலைன்றதை நம்மளால் வந்து அடுத்தடுத்து சொல்ல முடியும். ஸோ இப்படி இருக்கக்கூடிய ஒரு கூட்டணி, இதுக்கு எதிராக இருக்கக்கூடிய திமுக ஒரு பக்கத்தில் இருக்கிற கூட்டணி. இப்போ திமுகவில் எந்த விதமான வந்து குழப்பங்களோ, எந்த விதமான வந்து நாங்கள் வந்து அதாவது அப்பர் ஹேண்ட் எடுக்கக்கூடிய வேறு எந்த கூட்டணி கட்சியுமே வந்து டிஎம்கேல கிடையாது. டிஎம்கே கூட்டணிக்குள்ளே ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னா கலந்து ஆலோசித்து யார் எடுக்கிறாங்கன்னா கூட்டணியுடைய தலைமை திமுக எடுக்குது, முதலமைச்சர் அவர்கள் அதை அறிவிக்கிறாங்க. மற்ற கட்சிகளுடைய கலந்து ஆலோசித்து தான் எடுக்கிறாங்க. அதில் பெரிய டிஸ்பியூட் எதுவுமே இல்லை. இந்த பக்கம் பாருங்கள், ஒரு பக்கம் இவங்க கூட எந்த இடத்துலையுமே ஜெல்லாகாத ஒரு கூட்டணி. ஒரு பக்கம் வந்து இவங்க வந்து மானாவாரியாக ஒருத்தர் விமர்சிச்சுக்கிட்ட ஒரு லீடர்ஸ் இவங்களோட கூட இருக்கிறாங்க. ரெண்டாவது, அப்படி இருக்கக்கூடிய தலைவருக்கு அந்த முழுமையான அந்த ஓட் பேங்க் இருக்கான்னு பார்த்தா, இப்போ அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு முழுமையான அந்த ஓட் பேங்க் இருக்கான்னு கேட்டால் அப்படி கிடையாது.
அந்த வன்னியர் சமுதாயத்தில் இருக்கக்கூடியவர்களும் கட்சியில் இருக்கக்கூடிய வந்து தொண்டர்களாக இருக்கக்கூடியவங்க யாரோட இருக்கிறாங்கன்னா ராமதாஸ் அவர்களோட தான் இருக்கிறாங்க. அப்போது இது ஒரு பக்கம் ஒரு ஃபினிஷ்டான ஓட் பேங்க் இல்லாத ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அவங்க கூட அலையன்ஸில் இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் எந்த ஒரு முடிவை எடுக்கிறதா இருந்தாலும் நீங்கள் டெல்லியில் போயிட்டு தானே கேட்டுட்டு வந்து இந்த முடிவை எடுப்பேன்னா இதை வந்து தமிழ்நாட்டு மக்கள் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. தமிழரசன், அதாவது ஒரு பெரிய டேட்டாவோட நம்மளுடைய மோசஸ் பேசினார். இந்த கூட்டணி ஏன்னா களத்தில் நீங்கள் செயல்படக்கூடிய திமுகவில் வந்து இருக்கக்கூடிய அதிமுக கூட்டணியில் ஓபிஎஸ் போன்றவர்களை சேர்க்க மாட்டேங்கிற ஒரு துணிச்சலோடு சொல்கிறார் இல்லையா எடப்பாடி பழனிசாமி? அவர் எந்த நம்பிக்கையில் சொல்கிறார்? மேலிடத்தில் கோச்சிக்க மாட்டாங்களா? அமித்ஷாவுக்கு கோபம் வராதா? மோடிக்கு கோபம் வராதா? ஏன்னா அவர்கள் சொல்லக்கூடிய கருத்தை அங்கேயே அதே ஊரில் மறுக்கக்கூடிய தெம்பும் திராணியும் தனக்கு இருப்பதாக அவர் காட்டிட்டு வந்திருக்காரு. என்ன காரணத்தினால சசிகலாவையும் ஓபிஎஸ்ஸையும் சேர்க்க மாட்டேன்னு மறுக்கிறார்? இல்லை, இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய சுயமரியாதை இயக்கம் அப்படின்னு சொல்லணும்னா ஒன்று திமுக, இன்னொன்று அதிமுக. இந்த அதிமுகவை முழுமையாக டெல்லியில் வந்து அடமானம் வச்சுட்டு இன்றைக்கி வந்து உட்கார்ந்துட்டுருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். ஒரு சின்ன ஒரு எதிர்காட்டு சொல்கிறேன். ஒரு 2 நாள் முன்னாடி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து டெல்லிக்கு போய் அமித்ஷாவை மீட் பண்ண போயிருந்தார். அவருக்கு கொடுத்த டைமிங்கே பார்த்திங்கன்னா இரவு 9 மணி தான். சரிங்களா? இப்போது நம்ம திமுக தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வந்து இப்போது டெல்லிக்கு போய் இப்போது ராகுல் காந்தியோ இல்லை யாரையோ ஒரு தலைவரை சந்திக்கிறாங்கன்னா காலை நேரத்தில் 10 மணி அந்த மாதிரி நேரம் தான் கொடுப்பாங்க. இல்லை, இவருக்கு எப்பயுமே இரவில் தான் கொடுக்குறாங்க. ரெண்டாவது போன தடவை வந்து முகத்தை வேற மூடிட்டு. ஆமாம், போன முறை வந்து முகத்தெல்லாம் மூடிட்டு அதான் சொல்கிறேன்ல, டெல்லியில் அடமானம் வச்சுட்டார், கட்சியை அடமானம் வச்சுட்டார். என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 நாள் முன்னாடி இவர் சந்திக்க போகிற நேரத்தில் ஆந்திர பிரதேச முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு வந்து வராரு 9 மணிக்கு. இவர் கொடுத்த நேரத்தில் அவர் வராரு. ஸோ அமித்ஷா என்ன பண்ணுறாருன்னா இவரை காக்க வச்சுட்டு சந்திரபாபு நாயுடு அவர்களை வந்து சந்தித்து பேசிகிட்டு இருக்கிறார். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது? இவரால் எந்த பிரயோஜனம் கிடையாது. சந்திரபாபு நாயுடுனால தான் ஆட்சி ஓடிக்கிட்டு இருக்கு மேலே. இவரை வந்து ஒரு பொருட்டாவே அங்கே மதிக்கலை. அதன் பிறகு என்ன பண்ணுறாங்கன்னா 9:30 மணி 9:45 மணிக்கு அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி அவர்களை கூப்பிட்டு மீட் பண்ணி பேசுகிறாங்க. ஸோ இதிலிருந்தே வந்து கிளியராக தெரியுது அதிமுக வந்து டெல்லியில் முழுமையாக அடமானம் வச்சாச்சு. சரிங்களா? அதனால் அது ஒரு கட்சியாகவே வந்து பாஜக வந்து ஒரு கட்சியாக அங்கே மதிக்கலை. தமிழ்நாட்டில் எப்படியாச்சும் பாஜக வந்து கால் ஊனி ஆகணும், அதுக்கு வந்து ஒரு எப்படி ஒரு துடுப்பு தான் வந்து இன்னைக்கு வந்து அதிமுக வந்து பாஜக பார்த்துட்டு இருக்கிறாங்க, கன்வெர்ட் பண்ணுறாங்க. அப்படியே அதிமுகவை பாஜகவாக முழுமையாக கன்வெர்ட் பண்ணுறாங்க. அது வந்து இன்னைக்கு வந்து அதாவது தோழர்கள்லாம் சொல்லியிருந்தாங்க, அதாவது 2021 இந்த கூட்டணி வந்து போயிட்டு இருக்குது. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா 2018 நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு விரிசல் வந்தது. அண்ணாமலை அவர்களுக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. அதன் பிறகு திரும்பியும் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா எடப்பாடி பழனிசாமி கிளியராக சொல்கிறார், இதுக்கப்புறம் வந்து பாஜகவும் அதிமுகவும் கூட்டணியே சேராது அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்கிறார். இன்னொரு பக்கம் அண்ணாமலை அவர்கள் இது வாய்ப்பே கிடையாது, இதுக்கப்புறம் நாங்கள் சேரவே மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மானசூடு சொரணம் இல்லாமல் திரும்பியும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜை போட்டு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் எடப்பாடி இந்த பக்கம் அண்ணாமலை எல்லாம் உட்காந்து நாங்கள் வந்து கூட்டணி பேசுகிறோம் அப்படின்றாங்க. ஸோ இதிலிருந்தே வந்து மக்களுக்கு கிளியராக தெரிஞ்சு போச்சு இது வந்து ஒரு எப்படி சொல்கிற ஒரு மானசூடு சொரணம் இல்லாத ஒரு கூட்டணி. அதனால் மக்கள் வந்து இதுக்கு வந்து யாரும் வந்து அதாவது எப்படி சொல்கிற ஆதரவுன்றது யாருமே கிடையாது. மக்கள் வந்து தெளிவாயிட்டாங்க. சரிங்களா? இன்னைக்கு நம்ம திமுக கூட்டணி எல்லாருக்குமே தெரியும். 2021 தேர்தலாக இருக்கட்டும், 2018 தேர்தலாக இருக்கும், இன்னி வரைக்குமே அந்த ஒரு கூட்டணியில் நம்ம அந்த ஸ்டாண்டில் வந்து கரெக்டாக இருக்கிறோம். சரிங்களா? அப்படி இருக்கிற பட்சத்தில் முதல்ல இந்த இயக்கத்தை வந்து அம்மா அதுக்கடுத்து வந்து ஓபிஎஸ் அம்மா மூலயமா ஓபிஎஸ் கிட்ட வந்தது. ஓபிஎஸ் கிட்ட இருந்து திருடிக்கிட்டாருன்னு தான் சொல்லணும் எடப்பாடி பழனிசாமி. ஓபிஎஸ் கிட்ட இருந்து அந்த ஆளுமையை திருடிக்கிட்டார் எடப்பாடி பழனிசாமி, திருடிக்கிட்டார். அந்த ஆளுமையை திருடிக்கிட்டு இன்னைக்கு என்ன பண்ணுறாருன்னா கட்சியை வந்து இவர் பக்கம் எல்லாத்தையுமே சேர்த்துக்கிட்டார். இருக்கிற இன்னைக்கு பாதி பேர் அதிமுக வந்து வெளியில் வந்துட்டாங்க. இருக்கிற கொஞ்சம் பேரை வந்து இவர் என்ன பண்ணுறாருன்னா என் பக்கம் தான் எல்லாரும் இருக்கணும், அப்படி என்ன மீறி யாராவது போகிறீங்கன்னா நான் வந்து உங்களை வந்து நீக்கிடுவேன். இன்னைக்கு வந்து செங்கோட்டையன் அவர்கள் பண்ணார், நான் வந்து கட்சியை ஒருங்கிணைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி ப்ரெஸ் மீட் கொடுத்தார். உடனடியாக என்ன பண்ணுறாங்க, அவர் வந்து நீக்கிறாங்க. ஸோ இது போன்ற நடவடிக்கைகள் வந்து எடப்பாடி பழனிசாமி அவருக்கு என்னன்னா இந்த அதிமுகவை எப்படியாச்சும் கிணத்துல தள்ளி விட்டுருணும். ஸோ அது வரைக்கும் தான் தலைவராக இருக்கணும். ஆமாம், அது வரைக்கும் அவர் தான் தலைவராக இருக்கும். தள்ளுற எப்படியோ இந்த 2026 தேர்தலுக்கு அப்புறம் தெரிஞ்சிடும் அதிமுகவோட நிலைமை என்னன்றது கிளியராக தெரிஞ்சிடும், கட் அண்ட் கிளியராக தெரிஞ்சிடும். ஸோ அது வரைக்கும் வந்து நான் வந்து ஆளுமையில் இருக்கணும், அது வரைக்கும் வேற யாரையுமே நான் வந்து உள்ளே சேர்க்க மாட்டேன். ஓபிஎஸ்ஸாக இருக்கட்டும், சசிகலாவாக இருக்கட்டும், தினகரன் அவராக இருக்கட்டும், யாரையுமே நான் சேர்க்க மாட்டேன்.
நான் தனிப்பட்ட முறையில் அதிமுக வந்து நான் அழிப்பேன் அப்படின்ற ஒரு ஜெயலலிதா அவருடைய குணமாக தானே நம்ம பார்க்க முடியும். ஜெயலலிதா அப்படி தானே வந்து தன்னிச்சையான முடிவுகள் எடுப்பாங்க. இல்லை அப்போ வந்து ஜெயலலிதாவினுடைய அதாவது எடப்பாடி உருவில் ஜெயலலிதாவை பார்க்கிறேங்கிற ஒரு இதுக்கு டோனுக்கு போவாங்க. இல்லை நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். ஜெயலலிதா வந்து தனிப்பட்ட முடிவு எடுப்பாங்க, யூனிக்காக இருப்பாங்க. ஆனால் வந்து அடமானம் வைக்க மாட்டாங்க. கட்சியை வந்து எங்கேயுமே அடமானம் வைக்க மாட்டாங்க. தனிப்பட்ட முறையில் முடிவெடுத்து கட்சியை வந்து தனிப்பட்ட முறையில் கொண்டு போவாங்க. ஆனால் இன்னைக்கு அதிமுகவோட நிலைமை என்னன்றது ஒட்டுமொத்த உலகத்துக்குமே வந்து தெரிஞ்சிருக்கு. சரிங்களா? என்ன ஒரு நிலைமையில் இருக்குது, எப்படி இருக்குதுன்றது இன்னைக்கு ஒட்டுமொத்த உலகத்துக்குமே வந்து வெட்ட வெளியாக தெரியுது. சரிங்களா? முழுக்க முழுக்க நீங்கள் டெல்லியில் போய் உட்காந்துட்டீங்க. அது மேலே அவர் வந்து உட்காந்துட்டு இருக்காரு, அமித்ஷா, மோடிஜி. அவங்க சொல்கிறது தான் நான் கேட்கணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் உட்காந்துருக்கிறீங்க. அதனால் வந்து இப்போ வந்து நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது. இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி காலையில் பிரேக்கிங் நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 60 தொகுதி, அதாவது பாஜக சார்பாக வந்து எங்களுக்கு 60 தொகுதி வேணும்ன்றது பேச்சுவார்த்தை போயிட்டுருக்குது. சரி, அதுக்கு பரவாயில்ல, அந்த அளவுக்கு தன்னம்பிக்கையோடு அவங்க கேட்குறாங்களே. அதுதான் சொல்கிறேன். போன 2021 தேர்தலில் 20 தொகுதி தான் கொடுத்துருந்தாங்க. பாமகவுக்கு 26 தொகுதி கொடுத்துருந்தாங்க. சரிங்களா? ஆனால் இந்த வாட்டி என்ன பண்ணுறாங்கன்னா, எங்களுக்கு 60 தொகுதி நீங்கள் கொடுத்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு டிமாண்டை வந்து வைக்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து இன்றைக்கி பாஜகவை வந்து வளர்த்து விட்டுட்டாங்க தமிழ்நாட்டுக்குள்ளே. ஆனால் ஒரு விஷயம், மக்கள் வந்து தெளிவாக இருக்கிறாங்க. இந்த மதவாத பாஜகவை என்றைக்குமே தமிழ்நாட்டுக்குள்ளே நாங்கள் கால் ஊன விட மாட்டோம் அப்படின்ற ஒரு விஷயத்தில் வந்து மக்கள் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து இவங்க என்னதான் கூட்டணி போட்டாலும் சரி, என்னதான் பண்ணாலும், கும்பகரணமே அடித்தாலும் தமிழ்நாட்டுக்குள்ள இந்த மாதிரியான மதவாத கூட்டணியோ இது போன்ற, அதாவது எப்படி சொல்கிறது, நேர்மறை, அதாவது இப்போ ஒன்று சொல்கிறோம், ஒரு 3 வருஷம் எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒன்று சொல்கிறோம், திரும்பி நாங்கள் சேர்ந்துக்கிறோன்னு வாங்க, திரும்பி முன்னாடி வேற சொல்லிட்டு சண்டை போட்டு பிரிஞ்சாங்க. ஸோ அப்படி இருக்கிற அவங்களுக்குள்ளேயே, அவங்க கட்சிக்குள்ளேயே ஒரு ஒற்றுமை இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது மக்கள் எப்படி அந்த நம்பிக்கை வைப்பாங்க சொல்லுங்க பார்ப்போம். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த 2026 தேர்தல் அதிமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய அடியை கொடுக்குன்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இன்னைக்கு பாஜக பார்த்தீங்கன்னா ஆக மொத்தம் இந்தியாவில் பாதி ஸ்டேட்டுக்குள்ளே நுழைஞ்சிட்டாங்க. ஆனால் தமிழ்நாட்டுக்குள்ளே மட்டும் நுழைய முடியல. அதுக்கு காரணம் என்ன? ஒரே ஒரு மனிதர், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற ஒரு மனிதர்னால தான் இன்னி வரைக்கும் அவங்களால வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே நுழைய முடியல. இப்போ அவங்க வந்து எல்லாமே வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் போட்டு பார்த்துட்டாங்க. பாஜகவும் அதிமுகவும் நம்ம 2 பேர் மட்டும் இந்த கூட்டணியை வச்சுட்டு போனோன்னா தமிழ்நாட்டில் ஜெயிக்க முடியாது. ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்டு இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, எப்படியாச்சும் தாவேகாவை நம்ம கூட்டணிக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு முயற்சியில் அதனுடைய பலம் என்னன்னு தெரியாமலே அவங்க விரும்புகிறாங்க. ஆமாம் ஆமாம். நம்ம எல்லாருமே பார்த்துருக்கோம், ஜனநாயகன் படத்தை வந்து எப்படியாச்சும் இது பண்ணணும், தடை பண்ணணும் அப்படின்ற ஒரு முயற்சியும் போயிட்டுருக்கு. மூலமாக ஒரு நிர்பந்தத்தை கொடுத்து ஆமாம் உள்ளே எடுக்கிறது. ஆமாம், வர 12 வந்து டெல்லிக்கு வந்து அழைச்சிருக்கிறாங்க. ஸோ இது போன்ற விஷயங்கள் நடந்துட்டு இருக்குது. ஆனால் இவங்க எல்லாத்துக்குமே சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் எப்படியே வேணாலும் கூட்டணி அமைச்சுக்கோங்க, விஜயை சேர்த்துக்கோங்க, இன்னும் ஒரு 2-3 நடிகரை கூட புதுசாக ஒரு கட்சி ஆரம்பித்து எல்லாரையுமே நீங்கள் சேர்த்துக்கோங்க, ஒரு 10-15 கூட்டணி கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஆனால் நீங்கள் எவ்வளோ பெரிய கூட்டணியை நீங்கள் சேர்த்தாலும் திமுகன்ற ஒரு மிகப்பெரிய மலையை இந்த 2026 இல்லை, இனி வரப்போகிற எந்த தேர்தலாக இருந்தாலும் உங்களால் அழிக்க முடியாதுன்றது இன்னைக்கு உறுதியாயிருச்சு. அதனால தான் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா யார் யாரை உள்ளே போகிறதுன்னு தோழர் சொல்லும்போது சொன்னார். இப்போ வந்து பாமக வந்து வராங்க. நேற்று வந்து அன்புமணி அவர்கள் வந்து நான் வந்து சேர்றேன்றாரு. அடுத்த நாள் என்ன பண்ணுறாரு, அவர் தந்தை வந்து இல்லை நாங்கள் முடிவு பண்ணுறது தான் அப்படின்றாங்க. பொறுப்பு அது, அந்த அறிவிப்பே நீதிமன்ற அவமதிப்புன்னு சொல்லிட்டாரு. ஆமாம். ஸோ இப்படி இருக்கிற பட்சத்தில் அதிமுகவோட சேர்றதுக்கு இங்கே தமிழ்நாட்டில் பாதி கட்சிகள் இங்கே தயாராக இல்லை. எந்த கட்சியுமே தயாராக இல்லை. ஏதோ நிபந்தனை சேரணும் அப்படின்ற பட்சத்தில் தான் இன்றைக்கி எல்லா கட்சியுமே அதிமுகவோட இணைஞ்சிட்டு இருக்கிறாங்க. அதனால் தெளிவாக இன்றைக்கி எல்லாருக்குமே தெரியுது. ஸோ இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா கடந்த இந்த மாதத்துலேயே 3 திட்டங்கள், இன்றைக்கி 10 லட்சம் மாணவர்களுக்கு இன்றைக்கி திமுக சார்பாக கழக தலைவர் அவர்கள் லேப்டாப் வழங்கியிருக்கிறார். அடுத்து பார்த்தீங்கன்னா 3000 ரூபாய், இன்றைக்கி வந்து பொங்கல் பரிசு வந்து 3000 ரூபாய் தொகுப்பு வழங்கிட்டு இருக்கிறோம். ஸோ இது போன்று பார்த்தீங்கன்னா திட்டங்கள் நம்ம வந்து வகுத்துக்கிட்டே தான் இருக்கிறோம். அதனால வந்து மக்கள் வந்து தெளிவாக இருக்கிறாங்க. உங்கள் கனவை சொல்லுங்கள், அதுவும் கூட இப்போ ஆரம்பிச்சிட்டேன். ஆமாம், உங்கள் கனவை சொல்லுங்கள். அது எவ்வளோ பெரிய திட்டம்ன்றது உங்களுக்கே தெரியும், மிகச்சிறப்பான ஒரு திட்டம். ஸோ இது போன்று வந்து திட்டங்கள் வந்து கழக தலைவர் அவர்களும் வகுத்துக்கிட்டே இருக்கிறார். அதனால இவங்க வந்து இதை எப்படியாச்சும் தடுத்துடணும், இது எப்படியாச்சும் நிலைக்குலைய வைக்கணும் அப்படின்ற முயற்சியில் இவங்க எடுத்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஒரே விஷயம்தான் சார், 2026 தேர்தல் மக்கள் வந்து மிக தெளிவாக இருக்கிறாங்க. யாருக்கு நம்ம ஓட்டு போடணும், எதற்காக ஓட்டு போடணும், யாரை வந்து ஜெயிக்க வைக்கணுன்றதுல மக்கள் வந்து மிக தெளிவாக இருக்கிறாங்க. அதனால் இவங்க எத்தனை கூட்டணி வேணாலும் எடுத்துக்கோங்க, எத்தனை கட்சி வேணாலும் சேர்த்துக்கோங்க. ஆனால் ஒரு விஷயம், திமுகலேருந்து ஒரு கட்சி கூட அந்த சைடு போகாது.
எழுதி வச்சுக்கோங்க. திமுக கூட்டணியிலிருந்து எந்த கட்சியும் அந்த பக்கம் போகாது. நீங்கள் அதை தவிர்த்து வேற யாரை வேணாலும் சேர்த்துக்கோங்க, 10-15 கட்சியை கூட சேர்த்துக்கோங்க. இந்த வாட்டி கண்டிப்பாக சொல்கிறேன், 200 தொகுதிக்கு மேலே ஜெயிக்க போகிறது திமுக ஆட்சி தான். ஸ்ரீராம் வணக்கம். அதாவது அமித்ஷாவினுடைய தமிழ்நாடு வருகையின் போது எடப்பாடி பழனிசாமி போய் அவரை பார்க்கல அப்படிங்கிற ஒரு செய்தி கிளம்பியது. அதே மாதிரி வந்து அமித்ஷாவும் பேசும்போது கூட்டணி ஆட்சி அப்படின்னு தான் யோகேஷ் சொன்ன மாதிரி சொன்னார். தமிழ்நாட்டில் வந்து ஒரு கூட்டணி என்டிஏ ஆட்சி தான் வரும் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னார். அப்படிப்பட்ட சூழலில் தான் அடுத்த நாள் உடனடியாக கிளம்பி போய் டெல்லியில் போய் பார்த்து வந்தார். அங்கே கூட்டணி குழப்பங்களோ அது அந்த கூட்டணி வந்து ஒரு திமுக இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளுடைய அந்த ஒற்றுமை மாதிரியோ எதுவுமே அங்கே வந்து தென்படலை. இப்படியான சூழலில் அந்த கட்சி எப்படி தேர்தலை எதிர்கொள்ள போகுது? ஏன்னா இன்றைக்கி நயனா நாகேந்திரன் வந்து ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு, நாங்கள் வந்து பேச்சுவார்த்தை சிறப்பாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி. முதல்ல இந்த தலைப்புக்கு ஒத்த கருத்தாக அண்ணா வந்து சொன்ன ஒரு வாக்கியத்தை ஒரு நினைவுபடுத்த விரும்புகிறேன். கூட்டணி என்பது மேகங்கள் ஒன்று கூடி மழையாக பொழிய வேண்டும், காக்கைகள் போல் இறைகளை பிரித்து மேயக்கூடாது. என்ன வாக்கியம் அது? ஒரு பலன் தரக்கூடிய ஒரு கூட்டணியாக, மக்களுக்கு பலன் தரக்கூடிய கூட்டணியாக இருக்கணும். நம்ம கூட்டணியின் சேருவதால் அதனால் ஒரு பலன் இருக்கணும். அதிகாரத்தை பிரித்து மேயறதுக்காக ஒரு கூட்டணி அமையக்கூடாதுன்னார் அண்ணா. இப்போ எப்போவுமே பார்த்திங்கன்னா தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ஆதிக்கத்துக்கு எதிராகவே தேர்தலை சந்தித்தது தான் தமிழ்நாடு. அது மொழி ஆதிக்கமாகட்டும், இன ஆதிக்கம், நிற ஆதிக்கம், அதேபோல் இதையெல்லாம் ஒரு படி மேலே தாண்டி டெல்லியின் ஆதிக்கத்தை என்றைக்குமே தமிழ்நாடு ஏற்றதில்லை இன்று வரை. ஆனால் இன்றைக்கி என்ன நடக்குதுன்னா, டெல்லி தான் தமிழ்நாடு. அமித்ஷா என்ன சொல்கிறாரோ அதுதான் எடப்பாடிக்குன்னு ஒரு கருத்து கிடையாது. அங்கேருந்து அவர் அப்பர் ஹேண்ட் இருக்கக்கூடிய அமித்ஷா சொல்லுவதை இங்கே தமிழை டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்கிறது தான் எடப்பாடி இன்றைக்கி ஒரு டிரான்ஸ்லேட்டராக இருக்கார். இது வந்து தமிழ்நாட்டு மக்கள் மத்தியிலே ஒரு மிகப்பெரிய ஒரு அவநம்பிக்கையை இன்றைக்கு அதிமுக மீது ஏற்படுத்தியிருக்கிறது. நீங்கள் கேட்கலாம், இன்றைக்கி வந்து அமித்ஷாவை போய் பார்க்கல, அப்புறம் டெல்லியில் போய் பார்த்து இது பண்ணிட்டு வந்திருக்காருன்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ அவங்களுக்கு வந்து இப்போ என்ன பிரச்சனையாச்சுன்னா, அமித்ஷா இதற்கு முன்னே வந்தார் பாருங்க, வரும்போது என்ன சொல்லிட்டு போனார், நான் ஜனவரி மாதம் வருவேன், ஜனவரி மாதம் வரத்துக்குள்ளே நீங்கள் வந்து ஒரு கூட்டணி ஒரு ஃப்ரேமை நீங்கள் பண்ணுங்க, நான் வந்து அவங்க முன்னாடி நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்து நம்ம ஒரு கூட்டணி அமைச்சிட்டோன்னு காமிக்கலான்னு சொல்லிட்டு போனார். நம்ம அண்ணன் எடப்பாடி பழனிசாமிக்கு அப்படிப்பட்ட ஒரு கூட்டணி வடிவமைப்பை அமைப்பதற்கான திறமை கிடையாது, திறமை இல்லை, அவரால் பண்ண முடியல, மனசும் இல்லை. அதில் அவர் தோல்வி அடைந்து விட்டார். என்டிஏவின் தலைவர் அமித்ஷா என்ன சொல்லிட்டு போயிட்டார், பார்த்தாரு இனிமேல் இது வந்து என்டிஏ அலையன்ஸ், என்டிஏ ஆட்சின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட்டை வச்சுட்டு போயிட்டார். இவர் பார்த்த கையோடு என்னடா இது, நம்ம கையை மீறி இந்த அதிகாரங்கள் செல்லக்கூடாதுன்றதுக்காக ஒரு வடிவேல் காமெடியில் வரும், வடிவேலும் பார்த்திவனும் ஒரு கிரிக்கெட் ஆட்டம் ஆடுறதுக்கு ஒரு 12 பேர் டீமுக்கு தேவைன்னுவாங்க. 12 பேர் டீமுக்கு போனால் தெருவில் போகிறோன்னா, நீ தாண்டா கங்குலி, உன் பேர் என்ன டேவிடு, நீ இனிமேல் டிராவிடுன்னு வாங்க. அது மாதிரி கூட்டணிக்குள்ளே போடுற மாதிரி யாரா இப்போ ஃப்ரீயாக இருக்காருன்னு பார்த்தாரு. அன்புமணி என்ன ஃப்ரீயாக இருந்தார், அவரை கூப்பிட்டு வாங்க எங்கள் கூட்டணிக்கு, எங்கள் ஓனர் அங்கே கத்துறாரு, யாரையா ஒரு ஆளை உள்ளே சேருன்ட்டு அவரை முதல்ல தூக்கி உள்ளே போட்டாங்க. இப்போ அடுத்த கட்டமாக அதை ஒரு வேலையை முடித்த கையோட ஒரு ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டோட டெல்லிக்கு போய், ஐயா நீங்கள் சொன்ன மாதிரியே ஒரு கட்சியை உள்ளே சேர்த்துட்டேன், அடுத்து என்ன பண்ணணும்னு அவர் கேட்டதுக்கு அவர் எடுத்து போட்டார் ஒரு குண்டு, டிடிவியை இப்போ தூக்கி உள்ளே போடுங்கன்னு இருக்கார். அது எந்த அளவுக்கு சாத்தியன்றது அது முடியும் வரை அந்த கேள்விக்கு மலுப்பலான ஒரு பதில் வேற சொல்லியிருக்காரு. ஏன்னா அவருக்கு வந்து உள் மனசில் அவரை சேர்க்கக்கூடாதுன்ற ஒரு எண்ணம் தான் அவருக்கு. இன்னைக்கு வரைக்குமே அவரோட பிரதான எதிரி இன்னைக்கு அரசியலில் வந்து அவரை இவ்வளோ தூரம் சிறுமைப்படுத்தியது யாருன்னு கேட்டிங்கன்னா டிடிவி தினகரன் தான். ஆமாம், காலில் விழுந்தவர் மற்றவர்கள் கூட இப்போ ஓபிஎஸும் சசிகலாவும் கூட வந்து எடப்பாடி இந்த முதலமைச்சர் வேட்பாளராக இருப்பதில் வந்து அவங்க எதிர்ப்பு தெரிவிக்கல. ஆனால் டிடிவி வந்து பர்சனல் அட்டாக், இவர் வந்து முதலமைச்சர் வேட்பாளராக அறிவித்தீங்கன்னா அந்த கூட்டணியிலே நான் இருக்கவே மாட்டேன்னு சொல்லி இப்போ சமீபத்தில் ஒரு வாரம் முன்னாடி கூட ஒரு பேட்டி கொடுத்தாரு. துரோகத்தின் முழு உருவம் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் என்றைக்கும் அமமுக சேராதுன்னு சொன்னவர் டிடிவி. அவருடைய நிலைப்பாடு இன்னைக்கு எப்படி மாறப்போதோ மாறாதான்றது நமக்கு தெரியாது அப்படின்னு அவர் ஒரு குண்டை போட்டார். அதையும் கேட்டுட்டு வந்துட்டு வெளியில் ஒரு ப்ரெஸ் மீட்டை கொடுத்துட்டார், எங்கள் கூட்டணி வெற்றி அடையன்ட்டு. நான் என்ன கேட்குறேன், இன்றைக்கி நீ வந்து கூட்டணியை வந்து பாமக வந்துருச்சுன்னு சொல்கிறீங்க, இந்த பாமகவோட அன்புமணி வந்து இன்றைக்கி பேசிய பேச்சுக்கள்லாம் என்னென்ன, எடப்பாடி என்னென்ன பேசினார், எடப்பாடிக்கு நிர்வாகம்னா என்ன தெரியுமா,
என்ன தெரியும்? ஒன்றும் தெரியாது. காலை நக்குனா காலை நக்குவார், டயரை நக்குனா டயர் நக்குவார். இதுதான் எடப்பாடி பழனிசாமியின் பண்புன்னு யார் சொன்னது? அன்புமணி. இனி முதலாள கூட்டணிக்கு கையெழுத்து போட்டிங்களே அன்புமணி. அந்த அன்புமணிக்கு அது செல்லாத நோட்டுன்னு மருத்துவர். இப்போ அன்புமணி கையெழுத்து போட்டதே செல்லாதுன்னு சொல்லி யார் சொல்கிறான்னு கேட்டேன் நான். அந்த இயக்கத்தினுடைய நிறுவனர் இப்போ ஐயா ராமதாஸ் சொல்கிறார், கட்சியே எழுது நிறுவனதே நான் தான், இன்னைக்கு வரைக்கும் நான் நீதிமன்ற அவமதிப்புன்றாரு. இது நீதிமன்ற அவமதிப்பு. கட்சியே யாருக்கிட்ட இருக்குன்னு டெசிஷனே இல்லை. சிம்பிள் யார் ஏ ஃபார்ம் பி ஃபார்ம் கையெழுத்து போட போகிறாங்கன்ற அத்தாரிட்டி இன்னைக்கு யாரும் இல்லை. நீங்கள் போய் எதுக்கு அவரை கூப்பிட்டு நீங்கள் சைன் பண்ணீங்கன்னு சொல்லி ராமதாஸ் இன்னைக்கு கிளைம் பண்ணுறாரு. அப்படி ஒரு அறகுறையான கூட்டணி இன்னைக்கு இருக்குது. இப்போ நீங்கள் வந்து வேறு யாரை தேடலான்னு இப்போ அவர் யோசிக்கிறார். யாரை அள்ளு செல்லுங்க, அவங்க கடைச்சி கிடைக்காமல் இருக்கிற ஆட்களெல்லாம் தூக்கி உள்ளே போடலான்னு இன்றைக்கி வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. நான் இன்றைக்கி என்ன கேட்குறேன், அமித்ஷா அவர்களுக்கு இன்றைக்கு தமிழ்நாடு என்கின்ற ஒரு மாநிலம்தான் டெல்லிக்கு மிகப்பெரிய தலைவலியும் குடைச்சலையும் மாநில உரிமைகளை பேசி தருகின்ற மாநிலமாக நம் தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலினுடைய தமிழ்நாடு தான் இருக்குது. அதை இன்னைக்கு எப்பேற்பட்ட ஒரு கூட்டணிகளை அமைத்து ஒழிக்கலான்னு பார்க்குறாரு. அது எக்காரணத்திலையும் இங்கே பலிக்க போகிறது கிடையாது. இன்னொன்று நீங்கள் கேட்டீங்க, அந்த சசிகலா வருவாங்களா ஓபிஎஸ் வருவாங்களான்ட்டு. ஓபிஎஸ் வந்தாலும் சரி, சசிகலா போனாலும் சரி, அது வந்து ஒரு மெர்ஜ், அவங்களுக்குள்ள மெர்ஜ் ஆனாலும் மக்களுடைய மனசுக்குள்ளே அந்த ஒரு அலையன்ஸ் வந்து மெர்ஜ் ஆகிறது மிக 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 கடினம். எப்படிங்க ஆகும் சொல்லுங்கள் பார்ப்போம். நேற்று வரைக்கும் இவங்க ஒருத்தரை மாற்றி ஒருத்தர் காரி துப்பிட்டு நாளைக்கு வந்து தொடச்சிக்கிட்டு மக்கள் மத்தியில் ஒருத்தருக்கு ஒருத்தர் சால்வை போட்டு எங்களுக்கு வாக்களிங்கன்னு சொன்னால் மக்கள் வாக்களிச்சிடுவாங்களா? வாக்களிக்க முடியுமா? இது 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 எல்லாமே வந்து வெளியில தெரியக்கூடிய நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்களா இருக்கு. ஆமா. திமுக கூட்டணி எப்படி இருக்கு? திமுக கூட்டணி என்பது இன்றைக்கு வரை ஒரு உறுதியான நிலைப்பாடோடு இன்றைக்கு தலைவர் தலைமையிலே வீறு நடை போட்டுக்கிறது. இது இயற்கையான கூட்டணி. நீங்கள் சொல்லலாம், அந்த அதிமுக கூட்டணி சொல்லலாம், அவங்க சொல்லலாம் இது வந்து வெற்றி கூட்டணி, பாமக உள்ள வந்துருச்சு, பிஜேபி உள்ள வந்துருச்சு. நான் கேட்குறேன், 2019 பாமக பிஜேபி அதிமுகவோட தான் இருந்தாலும் ரிசல்ட் என்ன? தோல்வி. 2021 பாமக பிஜேபி அதிமுகவோட கூட்டணி, ரிசல்ட் என்ன? தோல்வி. 2024 என்ன? 2024 என்னாச்சு? பிரிஞ்சு நின்னாங்க, அப்படியும் தோல்வி. இதெல்லாம் ஒரு எக்ஸ்ட்ரீம் கண்டிஷனில் போய் சரி வா போன நீ வா நீ உன் மேலே தப்பு இல்லை என் மேலே தப்பு இல்லைன்னு நீங்கள் ஒன்றா சேர்ந்து இப்போ கூடி கும்மி அடிக்கிறாங்க. இதுவும் இப்போ 2026 தோல்வியை தான் இருக்க போகுது. ஆனால் இதற்கெல்லாம் அப்பாற்பட்டு நம் தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் தலைமையிலே இருக்கக்கூடிய இந்த திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி என்பது உறுதியான கூட்டணி. 19 26 வருகின்ற 26 வரை நிலையோடு கொள்கை உறுதியோடு டெல்லி ஆதிக்கத்தை தமிழகத்தில் எக்காலத்திலையும் நுழையவிடக்கூடாது என்கின்ற ஒற்றை குறிக்கோளோடு செயல்படக்கூடிய ஒரு கூட்டணியாக இன்றைக்கு இருக்கிறது. இன்றைக்கு கம்யூனிஸ்ட் பேர் இயக்கங்களாக இருந்தாலும் சரி, அண்ணன் திருமாவளவன் அவர்கள் தலைமையில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் இயக்கமாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு காங்கிரஸிலே ஒரு சிலர் பேசினாலும் இன்றைக்கு காங்கிரஸ் தலைமை இன்றைக்கு திமுகவோடு இன்றைக்கு எங்கள் கூட்டணி என்றைக்கும் வலிமையோடு இந்திய அளவில் நாங்கள் சிறப்போடு இருக்கிறோம் என்று கூறிக்கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த கூட்டணியுடைய வலிமை எங்களுக்கு வந்து கரு இருக்கு, அஜெண்டா இருக்கு. எங்களோட அஜெண்டா என்ன? மாநில உரிமை. எங்களோட கரு என்ன? டெல்லி ஆதிக்கத்தை என்றைக்கும் உள்ளே நுழைய விட மாட்டோம், மாநில உரிமைகளை விட மாட்டோம் என்பது எங்களுடைய கரு, எங்களுடைய அஜெண்டா. எந்த விதமான அஜெண்டா இல்லாத அதிமுக கூட்டணி ஒரு புறம், இருக்கின்ற மாநில உரிமைகளை பேசக்கூடிய எங்களுடைய அலையன்ஸ் ஒரு புறம். இதில் அந்த அலையன்ஸ் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா திமுக ஆட்சி வீட்டுக்கு அனுப்பணும்னு சொல்கிறாங்க. அதில் வேற முந்தானத்து வந்து அன்புமணி வந்து நேற்று திருப்பூரூரில் போயிட்டு பேசுகிறாரு. நான் நடைபயணமாக போன இடத்துலலாம் மக்கள் வந்து சொல்கிறாங்க திமுகவை வீட்டுக்கு அனுப்பணும், கஞ்சா புழக்கமாக இருக்குது, போதை மாத்திரைகள் புழக்கமாக இருக்குன்ட்டு. அண்ணன் வந்து மத்திய அமைச்சராக இருந்தவர், MBBS முடித்தவர், இந்தியா ஃபுல்லாக சுற்றினவர். நான் ஒன்று கேட்குறேன், நான் ஒரு வழக்கறிஞராக இருக்கிறதுனால சொல்கிறேன், இந்த கஞ்சாவை பொறுத்தவரை இந்த எஃப்ஐஆர் இந்த கம்ப்ளைண்ட் ஆன எஃப்ஐஆர்கள்லாம் படித்து பார்த்தீங்கன்னு வைங்க, இந்த கஞ்சாக்கள்லாம் பாதி எங்கேருந்து இருக்கிற கஞ்சாலாம் எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா வெளிமாநிலத்தில், வட மாநிலத்தில், குறிப்பாக ஒரிசா பாஜக ஆளக்கூடிய மாநிலம், உத்தரப்பிரதேஷ் பாஜக ஆளக்கூடிய மாநிலம், பீகார் பாஜக ஆளக்கூடிய மாநிலம், ராஜஸ்தான் பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கிறது லாஜிஸ்டிக்ஸ் எப்படி இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளே வருதுன்னு சொன்னால் ரயில் மூலமாக வருகிறது. இந்த ரயில்வேவை கட்டுப்படுத்தக்கூடிய பாதுகாக்கக்கூடிய துறை யாரிடத்தில் இருக்கிறது? ஒன்றிய அரசு கூட்ட இருக்கிறது. இதை கேட்க வேண்டிய கேள்வி யாரை நோக்கி கேட்கணும்? அன்புமணி பாஜகவை நோக்கி கேட்கணும். அதை விட்டுட்டு
இங்கே நம்ம மாநிலத்தில் தொழிலாளர்கள் போல் வந்து இங்கே இருக்கக்கூடிய இளைஞர் மத்தியில் இந்த கலாச்சாரத்தை ஊடுருவி இருக்கக்கூடிய பாஜக மாநிலத்தை கண்டிக்காமல் இங்கே வரவங்களெல்லாம் நம்ம எவ்வளோ தூரம் சேஃப்கார்ட் இங்கே நம்ம பிடிச்சி உள்ளே போட்டு மக்களை சேஃப்கார்ட் பண்ண முடியுமோ சேஃப்கார்ட் பண்ணுற நம்மளை பார்த்து கேட்குறாரு. இன்னொன்று இதுலேயே இருக்குது, மாத்திரைகள்லாம் இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மெத்தப்பட்டேன்னுவாங்க, அதுக்கப்புறம் வந்து சில போதை மாத்திரைகள் இருக்குது. அதெல்லாம் எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா அண்ணா ஐயா மோடி இருக்கார் பாருங்க, அவருடைய மாநிலம் குஜராத்தில் இருக்கட்டும், அதானி போர்ட்டில் இருந்து வெளிநாடுகள்ல இருந்து வருது. அதை இந்தியாவுக்குள்ளே அப்படி வருது. இதெல்லாம் அன்புமணி அவர்கள் கேட்க வேண்டிய கேள்வியில் அங்கே கேட்கணும். அதை விட்டுட்டு நம்மளை வந்து கேட்டுக்கிட்டு போதை அதிகமாகிடுச்சு, போதை மாத்திரைகளும் கஞ்சாக்களும் அதிகமாகிடுச்சு நம்மளை பற்றி கேட்குறாரு. இதில் ஒரு கொடுமை என்னன்னா அவர் சொல்கிறாரு இன்றைக்கி நம்மளை பார்த்து வந்து காரி துப்புறாங்கன்ட்டு. நான் என்ன கேட்குறேன், உங்கள் அப்பா இவ்வளோ தூரம் நேற்று சாயங்காலம் வரையும் காரி துப்பிட்டு இருக்காரு. அதை தொடச்சி போட உனக்கு வக்கு இல்லை. எங்களை வந்து நீ காரி துப்புறாங்கன்னு நீ பேசுகிற. உனக்கு என்ன தகுதி இருக்குது முதல்ல? நீ மத்திய அமைச்சரானது திமுக தயவால், எம்பி ஆனது திமுக தயவால். அன்புமணின்ற ஒரு கேரக்டர் டெல்லியில் கேபினெட்டில் அறிமுகப்படுத்தி வச்சதே நம் தலைவர் கலைஞர் அவர்கள். அப்படிப்பட்ட ஒரு ஆள் இருக்கும்போது நீ எங்களை பார்த்து நீ இவ்வளோ தூரம் பேசுகிற எப்படின்னு இருக்கிற நிலமையில இவங்க ஒரு கூட்டணி அமைஞ்சு நம்மளை வந்து கேள்வி கேட்குறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, இப்படி ஒரு கொள்கை இல்லாத கூட்டணி, எந்த விதமான கோட்பாடு இல்லாத கூட்டணி, தேர்தலுக்காக மட்டும் உங்ககிட்ட நெல் இருக்கு எடுத்துகிட்டு வா, எங்கிட்ட உமி இருக்கு எடுத்துகிட்டு வா, நான் ஊத நீ பொரிய அவிச்சு சாப்பிட்லான்ற கதையாக இவங்க சுயலாபத்திற்காக ஏற்பட்டிருக்க கூட்டணி மக்களுக்கு எந்த விதத்திலையும் பயன் தராது. ஆனால் நம்முடைய கூட்டணி என்பது மக்களின் அடிப்படை உரிமைகளை மீட்கக்கூடிய கூட்டணி. மாநிலத்தின் ஜிஎஸ்டி உரிமைகளாக இருந்தாலும் சரி, விவசாயிகளின் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டமாக இருந்தாலும் சரி, விவசாயிகளின் பயிர் காப்பீடாக இருந்தாலும் சரி, விவசாய பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, மாநில உரிமைகளை மட்டுமே மையக்கருத்தாக கொண்டு இயங்கக்கூடிய இந்த கூட்டணி தான் தமிழ்நாட்டில் வரக்கூடிய தேர்தலிலே எத்தனை கட்சிகள் வந்தாலும் சரி, எத்தனை கூட்டணிகள் இருந்தாலும் சரி, தலைவர் சொல்லியது போல 234 தொகுதியில் 200 தொகுதிகளை நிச்சயம் 2026ஆம் ஆண்டு கைப்பற்றுவோம் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. அதாவது தமிழ்நாடு வளர்ச்சி பாதையில் சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் குறிப்பாக பல்வேறு நிகழ்ச்சிகள் வாயிலாக தமிழ்நாடு எந்த அளவில் இருக்குன்னு சொல்லி, குறிப்பாக டேட்டாக்கள் அடிப்படையில் பார்த்தோம்னா திரு மோசஸ் அவர்கள் சொன்னது மாதிரி டேட்டாக்கள் அடிப்படையில் கூட தமிழ்நாடு தான் வந்து மிக முன்னேறிய ஒரு மாநிலமாக இருக்குது. இப்படியான ஒரு ஆட்சியை திமுக கொடுத்திருக்கிறது. இந்த சூழலில் ஒரு சந்தர்ப்பவாத கூட்டணியாக அதிமுக பாஜக கூட்டணி இருக்கிறது என்பதை இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நாம் தெரிந்து கொண்டோம். வந்திருக்கக்கூடிய விருந்தினர்கள் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் இன்னொரு அரசியல் ஆபரேஷன் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.